கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் 3ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். குமாரனில் பிதா அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இதை கேட்கிற அன்பு உள்ளங்களே, உலகத்தில் உள்ளவைகளை குமாரனின் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது நம்மையும் அவர் கையிலே அவர் ஒப்பு கொடுத்து இருக்கிறார். இதை நீங்கள் கவனமாய் ஞாபகத்திலே வைத்து கொள்ள வேண்டும். அப்படி அவர் நம்மை ஏன் ஒப்பு கொடுக்க வேண்டும்? பாவத்தின் விளைவின் மூலமாக அவரிடத்திலே நம்மை பிதாவானவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டும் இருக்கிறார். ஏன் நமக்குள் கவலை தோய்ந்த முகம்? ஏன் பொல்லாத எரிச்சல்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது? இவைகளின் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படியாக, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கும்படியாக, கண்ணீரிலிருந்து விடுதலையாக்கும்படியாக நம்மை இயேசு கிறிஸ்து சொந்த இரத்தத்தினாலே அவர் நம்மை சம்பாதித்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் பிதாவானவர் இயேசுவினுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். இதை நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து ஆண்டவரை துதிக்க வேண்டும். மாறாக ஆண்டவர் நமக்கு எதையும் செய்யவில்லை, நான் இன்னும் ஆண்டவரை நம்பிக்கொண்டுதான் இருக்கிறேன், எனக்கு அவர் எதையும் செய்யவில்லை என்று நம் ஆண்டவரை தினம் தினமாய் குற்றப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். அவர் கரங்களில் பிதாவானவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் சித்தத்தின்படிதான் நமக்கு அவர் செய்து முடிக்க வேண்டும். இதை கேட்கிற தாயே, சகோதரியே, சகோதரனே, உங்களுக்கு எப்படிப்பட்டதான குழப்பங்கள் இருந்தாலும், குடும்பத்திலே பிரச்சனைகள் காணப்பட்டாலும், வருமானம் அதிகமாய் எனக்கு அதிகரிக்கவில்லை என்று நீங்கள் கவலை தோய்ந்த முகத்தோடு கூட இருக்கலாம். ஆனால் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒப்பு கொடுத்த காரியம், இயேசு அவருடைய வேளை வரும் பொழுது நமக்கு அவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். அதுவரைக்கும் நாம் பொறுமையோடு காத்து கொண்டு இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் அவர் கரங்களிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்வை அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வேலை ஸ்தலங்கள், நம்முடைய வியாபாரம் எல்லாவற்றையும் அவர் கரங்களிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார்.
நீங்கள் கவலைப்பட அவசியமில்லை. அப்படி நேரம் வரும்பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள், பயந்துராதீங்க. வாழ்க்கை குறித்து பயந்துராதீங்க. கர்த்தர் இருக்கிறார். இயேசு உங்களை நடத்துவார். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் கர்த்தர் நீங்க உமது சித்தத்தின் போல நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.